உரம் போடுறதுக்கு வேற லெவல் ஐடியாங்க. நம்ம ஸ்ப்ரே பண்ற மிஷினையே பயன்படுத்தி அதிலேயே உரத்த கொட்டிட்டு, எப்படி வந்து உரத்த ஈஸியா வித்துக்கிட்டே போறாங்கன்னு பாருங்க. ஃபியூச்சர்ல ஃபார்மிங் வந்து இந்த மாரி தாங்க நடக்க போகுது. எவ்வளோ ஈஸியா வந்து உட்காந்தபடியே செடிகள வந்து மிஷின பயன்படுத்தி நடவு பண்ணிட்டே போறாங்கன்னு பாருங்க. உண்மையிலே டெக்னாலஜிலாம் உண்மையிலே டெவலப் ஆயிட்டே வருதுங்க. வேற லெவலுங்க. நம்ம ஊர்லாம் சோளத்த கையில தாங்க விதைச்சு பார்த்துருப்போம். ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்க சோளத்த விதைக்கிறதுக்குன்னே தனியா வந்து கருவிலாம் கண்டுபிடிச்சு எவ்வளோ இன்னோவேட்டிவா ஒர்க் பண்றாங்க. உண்மையிலே வேற லெவலுங்க. இந்த மிஷினோட பேரு மினி டிராக்டர் டில்லிங் மிஷினுங்க. இத பயன்படுத்தி நிலத்த வந்து எவ்வளோ அழகா உழுதுட்டே போறாங்கன்னு பாருங்க. இதே வந்து நம்ம டபுள் சைடும் வந்து ஆப்பரேட் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே சூப்பரான மிஷின்ங்க. மிஷினோட பேரு பேல் பிக்கிங் அண்ட் லோடிங் மிஷினுங்க. இத பயன்படுத்தி நம்ம கட்டி வச்ச வைக்கோல்லாம் ஈஸியா வந்து ஒரே டைம்ல கொண்டு போய்க்கலாங்க. வேற லெவல் மிஷினுங்க இது. ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இந்த மிஷின பயன்படுத்தி இஞ்சிய வந்து எவ்வளோ அழகா வந்து புடுங்கிட்டே போறாங்கன்னு பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. இந்த வீடியோல பாருங்க அறுவடை பண்ண ஆப்பிள்லாம் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக கலெக்ட் பண்ணி வண்டியில் ஏற்றுறாங்கன்னு பாருங்க. உண்மையில வேற லெவலில் இருக்குங்க. இந்த மிஷினோட பேர் பூம் ஸ்ப்ரேயருங்க. இதை நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணி நம்ம தோட்டத்துக்குலாம் வந்து ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. எவ்வளோ அழகாக வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டே போகிறாங்கன்னு பாருங்க. உண்மையில வேற லெவலில் இருக்குங்க. கேட்ஜெட்டோட பேர் 360 டிகிரி ஆசிலேட்டிங் ஸ்ப்ரிங்க்லர் டூலுங்க. இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் ஈஸியாக வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாங்க. உண்மையில வேற லெவல் கேட்ஜெட்டுங்க இது. அட நெல் எப்படி நடவு பண்ணுறாங்கன்னு பாருங்க. இந்த மிஷினே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதில் நெல் நாற்று எடுத்து வைக்கிறாங்க. அதை புஷ் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து பறந்து போய் நடவாயிட்டே வந்து பாருங்க. உண்மையில வேற லெவலில் இருக்குங்க. நம்ம ஊர்லலாம் மரவள்ளிக்கிழங்கு அறுவடை பண்ணோம்னா அதை கையில் தாங்க பிடிங்கிட்டு இருப்போம். ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்க சும்மா மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக வந்து அறுவடை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு உண்மையில வேற லெவலுங்க. இந்த டூலோட பேர் ரிமூவபிள் மேனுவல் வீடிங் டூலுங்க. இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் இருக்கிற களைகள்லாம் நம்ம ஈஸியாக வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. உண்மையில சூப்பராக இருக்குது. முதல்ல சில பேருக்கு ஸ்ப்ரே மிஷினை முதுகில் சுமந்துட்டு மருந்தடித்து கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அவங்களுக்குலாம் இந்த மிஷின் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து மருந்து அடிச்சுக்கலாங்க. எவ்வளோ தொலைவாக இருந்தாலுமே இது ஓஸ் மூலமாக ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் அடிச்சுக்கலாங்க. உண்மையில வேற லெவலுங்க. களைக்கொல்லி மருந்துகளை செடிகள் மேலே படாமல் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு சூப்பரான கேஜெட்டுங்க இது. இதை வந்து நம்ம ஸ்ப்ரே மிஷினில் அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. மிஷின் பாருங்க பார்க்கறதுக்கே பவர் டில்லர் மிஷின் மாதிரி தாங்க இருக்கு. அதிலே டப்பா வச்சு உரத்தை கொட்டிட்டு எவ்வளோ ஈஸியாக வந்து உரம் போட்டுட்டே போறாருன்னு பாருங்க. உண்மையில வேற லெவல் ஐடியாங்க. வெளிநாட்டுலாம் பாருங்க டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு மிஷினை பயன்படுத்தி மல்ச்சிங் சீட் தொலைய போடுறது மட்டும் இல்லாமல் அந்த மிஷின்லேயே வந்து உட்கார்ந்தபடியே வந்து செடிகள் நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க. உண்மையில வேற லெவலில் இருக்குங்க. உங்களில் எத்தனை பேருங்க கரும்பு அறுவடை பண்ணுற மிஷின் இருக்குன்னு தெரியும். இந்த வீடியோவில் பாருங்க கரும்பை வந்து எவ்வளோ ஈஸியாகவும் வேகமாகவும் அறுவடை பண்ணிட்டே போகிறாங்கன்னு. உண்மையில வேற லெவலில் இருக்குது இந்த மிஷின். இந்த வீடியோவில் பாருங்க வேர்க்கடலை அறுவடை பண்ணுற மிஷினை டிராக்டரில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஈஸியாக வந்து வேர்க்கடலை அறுவடை பண்ணிட்டே போகிறாங்கன்னு. உண்மையில சூப்பராக இருக்குங்க. இது மூலமாக நம்ம வேகமாக வந்து கடலை அறுவடை பண்ணிக்கலாங்க. நம்ம ஊரெல்லாம் மண் அணைக்கணும் குழி எடுக்கணும்னா நம்ம கடப்பார மண்வெட்டி தாங்க பயன்படுத்துவோம். ஆனால் இப்போலாம் பாருங்க டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. மண் அணைக்கிறது குழி எடுக்கிறது தனித்தனியாக மிஷினே வந்துச்சுங்க. உண்மையில வேற லெவலுங்க. கேஜெட்டோட பேர் சாயில் பேராமீட்டர் டிடெக்டருங்க. இதை வந்து நம்ம மண்ணில் ஒன்ஸ் இன்செர்ட் பண்ணிட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சாயில் டெம்பரேச்சர் மாய்ச்சர் அது இல்லாமல் பிஹெச் லெவல் கண்டக்டிவிட்டி அது இல்லாமல் நம்ம என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ்லாம் எந்த அளவுக்கு போடணும் எல்லாமே வந்து இதிலே பார்த்துக்கலாங்க. உண்மையில வேற லெவல் டெக்னாலஜிங்க. எவ்வளோ அழகாக வந்து பாத்தி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது மூலமாக வந்து நம்ம ஈஸியாக வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாங்க. நம்ம அங்கங்கே போய் தண்ணி எடுத்து விட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு இடத்துல தண்ணி விட்டாலே எல்லா இடத்துக்கும் ஈஸியாக பாஞ்சிருங்க. உண்மையில வேற லெவல் ஐடியாங்க. வெளிநாட்டுலாம் பாருங்க வீட்டில் வளர்க்குற நாயை பயன்படுத்தி விவசாயத்துக்கு மருந்துலாம் அடிக்கிறாங்க. உண்மையில வேற லெவலில் இருக்குங்க. நம்ம வளர்க்குற நாயெல்லாம் ரோட்டில் போகிறவங்க துரத்துறது கடிக்கிறது தான் சுற்றிட்டு இருக்குங்க. இந்த டூலோட பேரு கிராஸ் ஷவலுங்க. இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய களைகளை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணுறான்னு பாருங்க. உண்மையில சூப்பராக இருக்குங்க இந்த டூல். இவர் பாருங்க எவ்வளோ இன்னோவேட்டிவாக யோசிச்சு ஒரு டூலை கண்டுபிடிச்சி அது மூலமாக மண்ணை வெட்டிட்டு வராருன்னு பாருங்க. சும்மா டிராக்டரில் உழுதா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க. ப்ரூனிங் டூலை பயன்படுத்தி திராட்சையில் வரக்கூடிய ஃப்ளவர் பட்ஸை எவ்வளோ அழகாக வந்து ப்ரூன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது மூலமாக நம்ம நல்ல தரமான திராட்சை வந்து கிடைக்குங்க. உண்மையில வேறு லெவல் டெக்னிக்குங்க. மிஷினோட பேர் மினி சோயாபீன் ஹார்வெஸ்டருங்க. இதை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக வந்து அறுவடை பண்ணிட்டே போகிறாங்கன்னு பாருங்கள். உண்மையிலே வேறு லெவல் மிஷினுங்க இது. இந்த டூலோட பேர் பெண்டிங் டூலுங்க. இதை நம்ம செடிகளில் அப்ளை பண்ணும்போது கிளைகள் வந்து நேராக வராமல் சைடாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. உண்மையிலே வேறு லெவலுங்க இது. இந்த வீடியோவில் பாருங்கள் அறுவடை பண்ண நெல்லை இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக அடித்து நெல்லை தனியாக பிரித்து எடுக்கிறாருன்ட்டு. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் கையிலே ஆப்ரேட் பண்ணுற மினி டிராக்டரை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து பரம்படிச்சுட்டே வராங்கன்னு. உண்மையிலே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம ஊரில் களை வெட்டுறதுக்கு ஆளும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து வெயிலில் குளிஞ்சபடி வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவ்வளோ நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்கள் வெயில் படாமல் இருக்கிறது ஒரு கவர் மாதிரி போட்டுட்டு கீழே குளிஞ்சால வேலை செய்யவே தேவையில்ல சும்மா படுத்தபடியே வேலை செய்கிறாங்கன்ட்டு. உண்மையில வேறு லெவல் ஐடியா. நம்ம ஊரில் நெல் நாற்று விடணும்னா நிலத்தை உழுது அதுக்கு நாற்றங்கள் ரெடி பண்ணி அப்புறம் தான் நெல்லை வந்து விதைச்சி விடுவோம். ஆனால் வந்து இப்போ பாருங்கள் புதுசாக டெக்னாலஜிலாம் வந்துச்சு. நிலத்தை உழுதுலாம் தேவையில்லைங்க. பேனர் கம்பி மாதிரி வச்சுட்டு அதிலே வந்து நிலத்தை ரெடி பண்ணி
இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து விதையை விதைச்சிட்டே வராங்கன்னு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க டெக்னாலஜி. மக்காச்சோளம் உடைக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது. எவ்வளோ ஈஸியாக ஒரு சைக்கிள் செயினும் வீலையும் வச்சு எவ்வளோ ஈஸியாக வந்து உடைக்கிறாருன்னு பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலுங்க. வீடியோவில் பாருங்கள் சுகர் கேன் கட்டிங் மிஷினை பயன்படுத்தி கரும்பு வந்து எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணிட்டே வராங்கன்னு. இந்த மிஷினை பார்க்கும்போதே வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி தாங்க இருக்குது. அதை வச்சு எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள். உண்மையாக வேறு லெவல். காய்கறி கட் பண்ணும்போது நிறைய பேர் அவங்க கையை வந்து கட் பண்ணிப்பாங்க. அவங்கள அந்த கேஜெட் வந்து உண்மையாக சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள் பார்க்குறதுக்கே மோதிர மாதிரி தான் இருக்குது. 2 விரலை விட்டுட்டு அது மூலமாக வந்து நம்ம ஈஸியாக வந்து காய்கறி கட் பண்ணிக்கலாங்க. உண்மையாக வேறு லெவலுங்க கேஜெட்டு. கொடி வகை பயிர்களை பந்தல் ஏற்றத்துக்கு நம்ம குச்சியை நட்டுட்டு கயிறு தான் கட்டி விடுவோம். ஆனால் இந்த ஒரு கேஜெட் இருந்துச்சுன்னா நம்ம கயிறுலாம் தேவைப்படாதுங்க. இது பார்க்கறதுக்கே ஸ்டாப்லர் மாதிரி தாங்க இருக்குது. இது அடிக்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு டேப்பு போட்ட மாதிரி ஒட்டிக்குது. உண்மையில வேறு லெவலில் இருக்குங்க.